வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் பருப்பு சாம்பார் பார்க்கலாம். பருப்பு சாம்பார் வேறு காய் போட்டு வைக்கலாம், வேறு மாதிரி அரைச்சி விட்டு பொடி போட்டு அந்த மாதிரி பேசிக்காக செய்கிற சாம்பார் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். பருப்பு வேக வச்சுட்டா சாம்பார் பொடி புளி போட்டு வைக்கிறது. இது வந்து முருங்காயும் சின்ன வெங்காயமும் இந்த பருப்பு சாம்பாருக்கு ஆட் பண்ணுறது. இது எத்தனை காய் போட்டு வச்சாலும் முருங்காய் மட்டும் கத்திரிக்காய் ஆட் பண்ணாமல் பிளெயின் முருங்காய் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் இந்த சாம்பார் வச்ச வாசனை வந்து வீடு ஃபுல்லாக அடிக்கும். முருங்காய் சாம்பாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு முருங்காயில் நிறைய அயனும் இருக்குது. ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ணும். முருங்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பக்கமும் இந்த நுனியை அறுத்துட்டு கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி கழுவிடுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி 2 இன்ச்னா 2 இன்ச் சைஸ் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நார் வந்துச்சுன்னா இப்படி உளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முருங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உலக்கு பருப்பு வந்து நான் ஏற்கனவே பருப்பு எப்படி வேக வைக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டு நல்லா கொலையும் வேக வச்சுட்டேன். அந்த கொலையவா வெந்தால் தான் வந்து இதை மசிச்சு விட்டோம்னா இப்படியே மசிஞ்சிரும். இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வந்துடும் பருப்பு. சாம்பார் கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மிக்சியில் போட்டிங்கன்னா பருப்பை. அதுக்கப்புறம் வந்து பருப்பு தண்ணி வந்து தனியாக எடுத்து அதில் ரசத்துக்காக தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இது பாதி வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, பாதி வந்து ரசத்துக்கு. தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள் இது வீட்டில் அரைச்சது. இது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி 2 இன்ச் புளி 2 பீஸு அது வந்து 2-3 தடவை கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காய வடகம். இது ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும் தாளிக்கிற வெங்காய வடகம்னு சொல்லிட்டு. இது லஞ்சில் கீரைக்கு, சாம்பாருக்கு, கூட்டு குழம்புக்கெலாம் இது நல்லாயிருக்கும். இது கிடைச்சதுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்காய் வந்து 2-3 நீங்கள் முருங்காய் பிடிக்கும்னா நிறைய கூட எடுத்துக்கலாம். இது முருங்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறோம். முருங்காயில் நிறைய அயன் இருக்குது. தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் அரை தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு. இந்த குக்கர் அப்படியே வாஷ் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டாக தாளித்து விட்டுக்கலாம். இது குயிக் மெத்தடுங்கிறனால இப்படி சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெயில் ஃபஸ்ட்டு காய் வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு வணக்கி விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிக்கலாம். அப்படின்னு பண்ணலாம். இது வந்து குயிக் மெத்தட் இது. இப்போ இதில் வந்து இந்த பருப்பு தண்ணி பாதி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு, 3/4 டம்ளர் அளவு. இல்லை நீங்கள் ரசத்துக்கு ஃபுல்லாக வேணும்னா ப்ளெயின் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். அரை உலக்கு பருப்புக்கு இவ்வளோ போதும் சாம்பார் பொடி. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாம்பாரில் வந்து பருப்பு தான் டாமினேட் பண்ணணும். அதனால தக்காளி புளியெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். தக்காளி பெருசாக இருந்தால் அரை தக்காளி மட்டும் போடுங்க. புளியெல்லாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த புளி பல்ப்பை வந்து இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த புளி பல்ப் ஊற்றினோடனே இதுவும் கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் விட்டுடலாம். சவுண்ட் வந்து கொஞ்சம் சவுண்டு கூட மேலே கரண்டி வச்சு எடுத்துட்டேன். அதுக்கே பாருங்கள் முருங்காய் கலண்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் வடச்சட்டியில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச அரை உலக்கு மசிச்சு வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் பருப்பு கெட்டிப்படும் கொதிக்க கொதிக்க. கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு கொதி வந்தோடனே இது எண்ணெயில் கருவேப்பிலை கடுகு பெருங்காயெல்லாம் தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சுது. சாம்பாருங்கிறது ஒரு பேசிக்கான இது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வைப்போம். இதுதான் பேசிக் சாம்பாரோட ரெசிபி. லஞ்ச் சாம்பாருக்கு நான் சொல்கிறது. இதில் வந்து காய் மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். சப்போஸ் இப்போ வந்து ஒயிட் வெஜிடபிள் போட்டு நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா சொரக்காய், முள்ளங்கி, சவுச்சவு, வெள்ளை பூசணிக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது மைல்டாக இருக்கும். அந்த சாம்பார் கொஞ்சம் சலசலன்னு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். அது வாட்டரி வெஜிடபிள்ங்கிறதுனால. அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு வைக்கலாம். இப்போ முருங்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இதோட ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் முருங்காய் கலந்து போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அது டேஸ்ட் வேறப்படும். கத்திரிக்காய் மட்டுமே போட்டு வைக்கலாம். அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 200 கிராம் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கிலீஷ் காய்கறியும் போட்டு வைக்கலாம். நாட்டுக்காயும் இங்கிலீஷ் காயும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதத்துக்கு போடுற மாதிரி ஒரு கேரட்டு, கொஞ்சம் அவரைக்காய், 2 கத்திரிக்காய் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கலாம். மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். மாங்காய் வந்து போட்டிங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வைக்கலாம். குடமிளகா போட்டு சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி சாம்பாருக்கு இங்கிலீஷ் காய், நாட்டுக்காய் அப்படின்னு இல்லை, எந்த காய் வேணால் வைக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து காய் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசிக் இந்த ரெசிபி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கிடச்சி போயிடும். இது வந்து நானும் ஒவ்வொரு சாம்பாராக வேறு காய் போட்டு நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து சும்மா 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா பொடி ஆட் பண்ணாதீங்க. இந்த தாளிக்கிறதுல வந்து வரமிளகாய் 2 உடச்சி போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 பீஸு. இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இந்த சாம்பாரில் கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஊற்றினோடனே ஒரு கொதி வந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது பாருங்கள், பேச்சுலர்ஸ்க்கு இப்போ ஒரே குக்கரில் பருப்பு எடுத்துட்டு அது திருப்பியும் கழுவு தேவையில்லை, அதுலேயே வந்து சாம்பார் வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் பருப்பு வைக்கிறதுக்கு முந்தி சப்போஸ் ஏதாவது பொரியல் பண்ணுறதா இருந்தால் அதை இதே குக்கர்லேயே பண்ணிவிட்டு கூட அதை ஒரு ரஃப் வாஷ் பண்ணிவிட்டு அதில் பருப்பு போட்டு அப்புறம் நீங்கள் அதில் சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு இதுலேயே நான் ரசத்துக்கு தாளித்து விட்ருவேன். இந்த சாம்பார் எடுத்து ஊற்றிட்டு ஒரு ரஃப்பாக ஒரு கழுவிட்டு ரசத்துக்கு தாளித்து விட்ருவேன். இந்த மாதிரி கம்மியான இது யூஸ் பண்ணுறது வந்து நீங்களே வந்து க்ளீன் பண்ணுறீங்க பாய்ஸு இல்லை பிகினர்ஸ்லாம், பாத்திரம் நிறையா சேர்த்தாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சுன்னா இது கெட்டு போகாது இந்த சாம்பார். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காய் போட்டது, சின்ன வெங்காயம் போட்டதும் நல்லா ஸ்மெல் வருது சாம்பார் கொதிக்கும் போது. இது இல்லாமல் இது பேசிக் சாம்பார் பொடி போட்டு வைக்கிறது, அரைச்சி விட்ட சாம்பார்லாம் இருக்குது, அதுவும் நான் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.